ஓகே, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இதில் மோஸ்ட்டாக சின்டாக்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பிளைனர்ஸ் தான் இருக்க போகுது ஆன் 4 டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். த நம்பர் ஒன் வுட் பி ஹேஷ் மேப் அண்ட் ஆர் இல்லை பி ட்ரீ மேப். ஏன்னா ஆர்னா எய்தர் ஆர்ன்ற மாதிரி ஆகும். நம்ம ரெண்டுமே பார்ப்போம். அப்போ ஹேஷ் செட் பி ட்ரீ செட் ஃபாலோட் பை வெக் டெக், அதுக்கப்புறம் பைனரி ஹீப். இந்த நாளை தான் இப்போ இங்கே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் சின்டாக்டிக்லி ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு எக்ஸ்பிளைனுங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஹேஷ் மேப்பை கிரியேட் பண்ணணும்னா இட்ஸ் பிரிட்டி சிம்பிள். ஹேஷ் மேப் கோலன் நியூ அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அகெயின் அது ஏன் அது டபுள் கோலன்கிறது நான் கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு 16th or 17th வீடியோவா சொல்லிகிட்டே இருக்கிறேன். பட் நம்ம அடுத்த செக்ஷனில் விரைவாக அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த வீக்கில் விரைவாக அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளாக சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன்னா, டெம்பரேச்சர்ஸ் ஒரு சிட்டிலையும் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி இதை நான் மியூட்டபிளாக வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம புது டேட்டா என்டர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ இட் வுட் பி அ டைப் ஆஃப் ஹேஷ் மேப். உங்களுக்கு ஆல்ரெடி நான் என்டர் பண்ணோன்னே பாருங்க, இது வந்து இந்த யூஸ் எஸ்டிடி கலெக்ஷன்ஸ் ஹேஷ் மேப்புங்கிற மாடியூல் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அகைன் மாடியூல்ஸ்னா என்ன, இது எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, நம்மளே நம்மளோட ஓன் மாடியூல்ஸ் எப்படி எழுதுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அந்தந்த செக்ஷனில் வரப்போ நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்டிடி கலெக்ஷன்ஸுங்கிற அந்த ஒரு மாடியூலில் தான் இந்த ஹேஷ் மேப்புங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறத கீயாக வச்சுப்போம். ஏன்னா சிட்டியை நம்ம ஸ்ட்ரிங்குங்கிறத வச்சுக்கலாம். டெம்பரேச்சர்ஸை நம்ம வந்து F32ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா டெசிமல்ஸில் தான் வரும் டெம்பரேச்சருங்கிறது. நம்ம டெசிமல்ஸ்லேயே வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஹேஷ் மேப் டாட் நியூ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு புது ஹேஷ் மேப்பை கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டெம்பரேச்சர்ஸ் டாட் இன்சர்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் புது வேல்யூஸை உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் அப்படிங்க என்னோட சிட்டியை போட்டுக்கிறேன், 36.0. காப்பி பேஸ்ட் பண்ணி சில 2-3 சிட்டிஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர்ன்றது சென்னை. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் 36 டிகிரிஸ் அளவுக்குலாம் இல்லை. நான் வேணா 28ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 36 இட் வாஸ் டியூரிங் சம்மர். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, சில்லாக தான் இருக்குது. ஆனால் சென்னை கேள்விப்பட்டேன் இன்னுமே 38 டிகிரிஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு. சேலம் அதுவும் கிட்டத்தட்ட ஹாட்டாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ 32 டிகிரிஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கீயை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா, அதே டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணி டாட் கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கீயை வச்சு உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இங்கே பை த வே நான் இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஸ்லைஸை எப்படி வந்து ஸ்ட்ரிங் இந்த டைப்பாக மாற்றுறதுன்னா, நீங்கள் டாட் டூ ஓன்டுன்னு கொடுக்கலாம், ஆர் டாட் டூ ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கலாம். நீங்கள் 2 வகையாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த 2 மெத்தடாக கொடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாறும். இந்த ஃபங்க்ஷன் சிக்னேச்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். இட் வில் டேக் அ ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் ஆஸ் அன் ஆர்குமெண்ட் அண்ட் தென் இட் வில் ரிட்டர்ன் அ ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஆனால் ஏன் இங்கே எரர் காட்டுதுன்னா, கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான் எடுத்துக்கும். இட் வில் நாட் டேக் அ வேல்யூ ஆன் இட்ஸ் ஓன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மூவ் சிமாண்டிக்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து ரெஃபரன்சஸ் தான் எடுத்துக்கும் டு மேக் ஷூர் த வேல்யூ ஆக்சுவலி இஸ்ன்ட் மூவ்ட் இன். ஸோ நம்ம இங்கே ரெஃபரன்ஸாகவே யூஸ் பண்ணி நம்ம இதனோட வேல்யூ என்னன்னு பார்ப்போமே. ஸோ லெட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு டைப் வரும், ஆப்ஷன் அப்படின்னு. ஆப்ஷன்னா என்னடா அப்படின்னா நம்ம அதைத்தான் நெக்ஸ்ட் செக்ஷனில் தெளிவாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் கேட்குற வேல்யூ இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் செய்யலாம். அந்த எஸ்ஏ சூரியஸ் சொன்ன மாதிரி தான் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த அன்சர்டனிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்ம இங்கே ஆப்ஷன்னு நீங்கள் போடுவோம். இட்ஸ் அன் ஆப்ஷனல் வேல்யூங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கீ வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கலாம். ஐ மீன் லிஸ்ட்டுங்கிற அந்த ஹேஷ் டேபிள்குள்ளே இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருந்ததுன்னா உங்களுக்கு சம் அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து அந்த அந்த நீங்கள் என்ன வேல்யூ இதுக்கு கேட்குறீங்களோ அந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இட் வில் எய்தர் கிவ் யூ திஸ் ஆர் திஸ். இப்போ நமக்கு அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட்ஸ் ஆக்சுவலி an unsafe way to do it, but still I'll show you that. இப்போ பிரிண்ட் லைன் நீங்கள் கொடுத்து வேல்யூ அப்படின்னு சொல்லி வேல்யூ டாட் அன்ராப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள என்ன வேல்யூ இருக்குதோ அதை காட்டும். ஆனால் உள்ள எந்த வேல்யூவே இல்லைன்னா இதை அன்ராப் பண்ண ட்ரை பண்ணுறப்போ யூ வில் ஆக்சுவலி எண்ட் இன் டு அ பேனிக். பேனிக்னா எந்த இடத்துல அந்த எரர் நடந்ததோ அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் அந்த ஃபங்க்ஷன் ஆர் அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன். ஸோ இது ஒரு அன்சேஃப் வே. நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இந்த Cloudflare பக் கூட நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு அன்ராப்பை வந்து அன்சேஃப் வேல யூஸ் பண்ணதுனால ஒரு டவுன் அவுட்டேஜே ஆச்சு Cloudflareல.
ஸோ பார்த்துக்கோங்க, அந்த அன்ராப்புங்கிறது இட்ஸ் அன்சேஃப் வே டு டூ இட். பட் ஸ்டில் நான் இங்கே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். பட் திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு ஹேண்டில் ஆப்ஷன். இதுலேயே நான் இப்போவே சொல்லிடுறேன் சரிங்களா. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இங்கே வேல்யூ 32ன்னு வருது சரிங்களா. இதுவே நான் இங்கே ட்ரிச்சின்னு போடுறேன் சரிங்களா. ஏன்னா ட்ரிச்சி வந்து இல்லவே இல்லை இந்த லிஸ்ட்டுக்குள்ள, லிஸ்ட்னே சொல்கிறேன் மை பேட், இந்த மேப்புக்குள்ளே இல்லவே இல்லை. அது ரன் பண்ணி காமிச்சானா உங்களுக்கு பாருங்க பேனிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இட் ஹாஸ் பேனிக் அட் லைட் 12. ஏன்னா இங்கே வந்து நான் அன்ராப்பை அன்சேஃப் வேல ஹேண்டில் பண்ணதுனால அந்த வேல்யூவே இல்லாமல் என்னால் எப்படி எடுக்க முடியும், நன்னுங்கிற வேல்யூவில் எப்படி என்னால் அந்த ஆக்சுவல் வேல்யூ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் அது பேனிக் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூவை நீங்கள் எடுக்கணும்னா அந்த கீ ஃபர்ஸ்ட் இருக்கான்னு சேஃபான வேலை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ நான் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்படி என்னால் இட்டரேட் பண்ணுறது, இப்போ ஒரு லூப்பில் எப்படி நான் உள்ளே போட்டு எப்படி நான் அதை இட்டரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வெக்டார் இருந்ததுன்னா அந்த வெக்டாருக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்களோ அந்த வேல்யூஸை ஒன்றொன்னா இட்டரேட் பண்ணிட்டு வரும். அதே லாஜிக் தான் இங்கே ஹேஷ் மேப்பில் பார்ப்போம். ஸோ ஃபார் ஒரு பர்டிகுலர் டெம்ப் நீங்கள் கொடுக்குறேன், ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் டெம்ப்னு, இன் டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் இங்கே எழுதினாலே இந்த பர்டிகுலர் டேட்டா இதுக்குள்ள கொலாப்ஸ் ஆகி இட்ரேட் ஆக தொடங்கும். இங்கே ஆல்ரெடி இங்கே ரஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் F32 அப்படின்னு 2 வேல்யூவாக பிரிஞ்சிருக்கு. இட்ஸ் அ டூப்பிள், இட்ஸ் அ ஆர்டர்டு பேர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எய்தர் நீங்கள் இப்படி எம்டி டூப்பிளாக விட்டு ரெண்டுமே இப்படி விடலாம், எனக்கு எந்த வேல்யூஸுமே வேணான்னு. பட் அது நம்மளோட எண்ணம் இல்லை, நம்ம 2 வேல்யூஸுமே நமக்கு தேவை. ஸோ அந்த டூப்பில் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ சிட்டின்னு கொடுக்குறோம், ஃபாலோட் பை டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பாருங்க, சிட்டிங்கிறதுக்குள்ள ஸ்ட்ரிங்குன்னு வந்துடும், டெம்பரேச்சருங்கிறதுக்குள்ள அந்த வேல்யூ வந்துடும். ஸோ சிட்டிக்குள்ளே இந்த கோயம்புத்தூர், சென்னை, சேலம்ங்கிறது வரும், டெம்பரேச்சருக்குள்ளே 28, 38, 32ன்னு வரும். ஸோ இங்கே நான் பிரிண்ட் லைன் சிட்டி, அதுக்கப்புறம் and temperature இதை கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சிட்டிலையும் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு காட்டும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஆனால் இதில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ரன் இட் அகைன் உங்களுக்கு ஆர்டர் மாறுறது தெரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் சென்னை, சேலம், கோயம்புத்தூர்னு வருது, அதுக்கப்புறம் சென்னை, கோயம்புத்தூர், சேலம்னு வருது, அதுக்கப்புறம் சேலம், சென்னை, கோயம்புத்தூர்னு வருது. நான் எந்த ஆர்டரில் உள்ள இன்சர்ட் பண்ணேனோ அதே ஆர்டரில் தான் வெளியில் வரணுங்கிற அவசியம் ஹேஷ் மேப்புக்கு தேவை இல்லை. இட் டசன்ட் கேரண்டி யூ தட். இப்போ எனக்கு அந்த ஆர்டர் கண்டிப்பாக வேணும், நான் எந்த ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறேனோ அதே ஆர்டரில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அங்கே தான் நம்மளோட B-tree மேப் வருது. நான் இங்கே VS கோடில் ஒரு ஹேண்டியான ஒரு டூல் இருக்குது. நான் இங்கே மல்டிபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு if I just press Ctrl+D எங்கெங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கங்கெல்லாம் மாற்றம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே B-tree மேப்புங்கிறத மட்டும் நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன், மற்றது எல்லாமே இங்கே சேம் தான் சரிங்களா. இதுக்கு பதிலாக இங்கே ஹேஷ் மேப் டிலீட் பண்ணிடுறேன், பிகாஸ் நமக்கு இப்போ ஹேஷ் மேப் தேவையில்லை. we are just importing the B-tree மேப். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கலெக்ஷன்ஸுங்கிற மாடியூல்குள்ளே தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ தடவை ரன் பண்ணாலும் நான் எந்த ஆர்டரில் உள்ள இன்சர்ட் பண்ணேனோ அதே ஆர்டரில் தான் வரும். ஐ மீன் என்ன சார்ட்டட் ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், சென்னை, கோயம்புத்தூர், சேலம் எவ்வளோ தடவை ரன் பண்ணாலும் வரும். ஆக்சுவலாக ஐம் ஆக்சுவலி ராங் ஹியர். நாங்கள் வந்து எந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கக்கூடாது, சார்ட்டட் ஆர்டர், தட் இஸ் த கரெக்ட் வே. இந்த B-tree மேப் வந்து பர்டிகுலர் ரீசனை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் ஒன்லி மேக் ஷுர் யூ ஆர் ஆல்வேஸ் கெட்டிங் த சார்ட்டட் ஆர்டர் பேக். ஏன்னா இங்கே ASCII வேல்யூஸை தான் இங்கே கம்பேர் பண்ணோம். சியும் இங்கே ஒன்று, ஆனால் ஹெச் வந்து ஓக்கு முன்னாடி தானே வருது, அந்த லெட்டர் ஓக்கு முன்னாடி தானே வருது. ஸோ ஹெச் தான் ஓக்கு முன்னாடி வரதுனால சென்னை தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வரும், ஃபாலோட் பை சேலம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுதான் ஹேஷ் மேப்பும் B-tree மேப்பும். இப்போ ஹேஷ் மேப் B-tree மேப் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜஸ் கொடுத்ததோ அதே தான் ஹேஷ் செட்டும் B-tree செட்டும் கொடுக்க போகுது. ஹேஷ் செட்டு வந்து என்னென்ன மாதிரி விஷயத்த தருதோ அது எல்லாமே B-tree செட்டும் தரத்தான் போகுது. இட்ஸ் ஜஸ்ட் தட் B-tree செட் உங்களுக்கு சார்ட்டட் ஆர்டரில் கொடுக்கும் சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே பெரிய வித்தியாசம் இல்லை. B-treeனாலே சார்ட்டட்னு நினச்சிக்கோங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். நான் முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டேட்டா பேஸஸை பற்றி நம்ம படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இதை நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ணி பார்ப்போம்.
எப்படி ஒரு ஹேஷ் மேப்பை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு B-tree மேப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ செட் எதுக்கு தேவை அப்படின்னா, செட் இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் நெவர் ஹேண்டில்ஸ் டூப்ளிகேட்ஸ். இட் வில் ஆல்வேஸ் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். நெவர் ஹேண்டில்ஸ் டூப்ளிகேட்ஸுங்கிறத விட உள்ள டூப்ளிகேட்ஸையே வச்சுக்காது. இப்போ நான் ஒரே நம்பரையே 3 தடவை எழுதியிருந்தேன்னா எனக்கு அந்த ஒரு நம்பர் ஒரு தடவை மட்டும்தான் பதிவு போடும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்களா இல்லையாங்கிற என்ட்ரி போடுற மெக்கானிசம்ல அவங்க டூப்ளிகேட் என்ட்ரிஸ் எல்லாமே டிலீட் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டைம் எப்போ என்டர் ஆனாங்களோ அந்த டைம் மட்டும் உங்களுக்கு நோட் பண்ணணும்னா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு செட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகும். ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ லெட் பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து இட்ஸ் அ வெக்டர். ஒரு 10 நம்பர் போடுறேன். 1 2 3 4, திரும்பி 4 வருது, அப்புறம் திரும்பி 2 வருது, இப்போ 5 வருது, 6 வருது, திரும்பி 6 வருது, இப்போ 8 10. இந்த நம்பர்ஸ் இப்போ எடுத்துப்போம் ஒரு ரேண்டமாக. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி செட்டுக்குள்ளே எழுதுறது அப்படின்னா, லெட் நான் லூப் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து இட்ஸ் அ ஹேஷ் செட் ஆஃப் i32. சரிங்களா? இதே எப்படி நான் வந்து ஹேஷ் மேப்பை கிரியேட் பண்ணேனோ அதே மாதிரி தான் நான் இப்போ இங்கே இதை கிரியேட் பண்ண போகிறேன். ஹேஷ் செட் நியூங்கிற மெத்தடை வச்சு ஒரு நியூ செட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த நம்பர்ஸை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது ஒன்றா டாட் இன்சர்ட் கொடுக்கறதுக்கு I'll just consume this particular vector into an iterator. Again, iterators நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. We are just going to iterate this particular numbers and then and then insert it inside the hash set. சரிங்களா? for number in bunch of numbers ன்னு கொடுத்து non loop numbers dot insert number உடனே எரர் கொடுக்கும். என்ன நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. we need to make this hash set mutable. சரிங்களா? இப்போ நான் இந்த நான் லூப் நம்பர்ஸை நான் இட்டரேட் பண்ணி காட்டுறேன். for non-loop number in non-loop numbers, print line number non-loop number. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் ரன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் டூப்ளிகேட்டடா இருக்கிறத மட்டும்தான் நோட் பண்ணும். ஆனால் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த நம்பர்ஸோட ஆர்டர் ப்ரிசர்வ் ஆகலை. பார்த்தீங்களா? 1 2 3 4ன்னு போட்டால் சம்மந்தமே இல்லாமல் எதோ நம்பர்ஸ் தான் இங்கே வருது. அந்த நம்பர்ஸோட ஆர்டரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? எனக்கு இந்த நம்பர்ஸோட ஆர்டரும் ப்ரிசர்வ் ஆகணும். அதே சமயத்தில் எனக்கு டூப்ளிகேட்ஸும் ரிமூவ் பண்ணணும்னா யூ கெஸ்ட் இட், வி ஷுட் யூஸ் அ B-tree செட் இன்ஸ்டெட். இப்போ B-tree செட் எடுத்து நான் காட்டுறேன். B-tree செட், எஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இட் ரன்ஸ் இன் அ சார்ட்டட் ஃபேஷன். இப்போ 1 2 3 4 5 6 8 10 தான் ஆச்சு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி டிட்டர்மினிஸ்டிக். டிட்டர்மினிஸ்டிக்னா எத்தனை தடவை இதை ரன் பண்ணாலும் அதே அவுட்புட் அதே ஆர்டர் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, no matter how many times I run it, it's going to give me the same result. So actually இப்போ இந்த வீடியோ ஒரு 15 minutes லென்த்தில் போயிருக்குமா? you know what, இந்த நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ரெண்டுமே I'll cover it in the next video. ஏன்னா அது ரொம்ப லாங்காக போச்சுன்னா இதுவுமே 30 minutes போகும்னு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு I'll cut off the video by keeping these two guys together. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேஷ் மேப்பும் B-tree மேப்பும் ஹேஷ் செட்டும் B-tree செட்டும் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு. அதே லாஜிக் தான். இப்போ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். டிலீஷனை பற்றி சொல்லலை. ஸோ டிலீஷனை பற்றி சிம்பிளாக ஒரு குவிக்காக சொல்லிடுறேன். ஒரு கீயை நீங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் டெம்பரேச்சர்ஸ் டாட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அந்த கீ இருக்குதுங்கிறத பொறுத்து இருந்தால் டிலீட் பண்ணும், இல்லைன்னா டிலீட் பண்ணாது. நீங்கள் இதுலேயே பார்ப்பீங்க. இந்த ஆப்ஷனுங்கிறது நான் முன்னாடியே சொன்னது தான். அகைன் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் உங்களுக்கு ஒரு லாஜிக் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் கீ இருந்துங்கிற பட்சத்தில், இப்போ தப்பாகவே எழுதுறேனே, இப்போ இருக்குங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ உள்ள இருந்ததோ அந்த வேல்யூவை வெளியில தள்ளி விடும். சரிங்களா? இப்போ நான் வந்து லெட் ரிமூவ் வேல்யூ அப்படின்னு கொடுத்து இதை நான் பிரிண்டே பண்றேன். ரிமூவ்டு வேல்யூ நான் அதை அன்ராப் பண்ணாம நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். சரிங்களா? ரிமூவ்டு, இது ஒரு புது சின்டாக்ஸ். லெட் மீ ட்ரை திஸ் தோ. temperatures dot remove. இது வந்து இப்போதைக்கு நான் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எரர் வந்தது.
ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் பிகாஸ் இது ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ. அது ஏன் சொல்கிறேன்னா அந்த செக்ஷன் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது என்ன நடந்திருக்குது இங்கே பாருங்க. ரிமூவ்டு வேல்யூ இங்கே நன்னுன்னு கட்டுது பாருங்க. பிகாஸ் நான் ஒரு இம்ப்ராப்பரான ஒரு கீயை கொடுத்துருக்கேன். இந்த 3ல் இந்த சால்சேங்கிற ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. சரிங்களா? அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ உள்ள இருக்கோ அதுதான் இங்கே ஸ்பிட் பண்ணும். ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்கள் இட்டரேட் பண்ணுறப்போ அந்த வேல்யூ உள்ளவே இருக்காது. இந்த கீ வேல்யூ ரெண்டுமே இருக்காது உள்ள. இப்போ நான் சேலம்ங்கிறத ரிமூவ் பண்ண சேலம்ங்கிறத ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணி உள்ள பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வெளியில் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு காட்டும், சம்ங்கிறது. சரிங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதே தான் இங்கே லாஜிக்கு இதுலேயுமே. இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் டிலீட் பண்ணணும் அப்படின்னா நான் லூப் நம்பர்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்து என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுங்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் ரிமூவ் த நம்பர் 6 அப்படின்னா அந்த நம்பரோட ரெஃபரன்ஸை நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலே அது போய் பார்த்து அது தேவைங்கிறத டெலீட் பண்ணிடும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த நம்பர் 6ன்னே இருக்காது. அதான் நான் ஓவராலாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை, இந்த ரஸ்ட்டுங்கிற சின்டாக்ஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியுமோ அதை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு என்ன தேவை, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி ட்ராவல்ஸ் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, இந்த 3 விஷயம் தெரிஞ்சாலே we can manipulate it. கரெக்டுங்களா? நான் அதனால தான் இந்த 3 விஷயத்தையும் இங்கே குயிக்காக சொல்லினேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக இந்த ரெண்டையும் பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் இதுலேயே இந்த செக்ஷன்லேயே ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இதுவே ஒரு லாங் வீடியோ ஆனதுனால பிரேக் இட் இன்டு 2 parts. ரைட், நன்றிகள் பல.